வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. நம்ம சேனலுடைய நேம் வந்து ரோஷினி லைஃப் ஸ்டைல் பிளாக். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னவா இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் சரியோ தப்போன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு டே இன் லைஃப் தான் பார்க்க போகிறோம். குளிக்காமல் காலையில் எழுந்திரிச்சு சமையல் ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு தான் இந்த டே இன் லைஃப் எடுக்கிறேன். ஏன்னா காலையில் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல. ஸோ அந்த ஒரு மும்முரமாக நான் வேலை பார்க்குறதுல வீடியோலாம் எடுக்க முடியலை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஸ்டெப் இருக்கோ அதுக்கு தான் வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா குளிக்க போகணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேரை வந்து ஒரு ஆயிலில் ஒரு குளியை போட்டுடலாம். இப்போ என்னுடைய முடி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நல்ல ஒரு ஹேரில் வந்து ஒரு ஆயில் மசாஜ் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக என்னுடைய பிராண்டான ரோஷினி ஹேர் ஆயில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஹேருக்கு ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு கெட் ரெடி பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலலாம் கிளம்ப வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம் நம்ம. ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்டே இருங்க. இன்றைக்கி என்னுடைய டே எப்படி போகுதுன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா வந்து ஹேரை வந்து நல்லா ஆயில்னால் மசாஜ் கொடுத்துக்கலாம். ஐயோ, இங்கே நல்ல காற்று, பயங்கர காற்று, நல்ல காற்றும் நல்ல கிளைமேட்டுமா இருக்குது. அதனால் நல்லா ஒரு ஹேரை வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். என்னுடைய ஹேர் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ்ஷு. முன்னாடியெல்லாம் நல்லா பிளாக்காக இருக்கும். எங்கள் ஊர் தண்ணிக்கு வந்து ஹேர் நல்லா லென்த்தாகவும் இருந்துச்சு, நல்லா பிளாக்காகவும் இருந்துச்சு. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து ஆயில் ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து கோல்டு இருக்குன்னா லைட்டாக ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம் ஹேருக்கு. அப்புறம் நான் நார்மலாக வந்து ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். அடுத்து கண்டிஷ்னர் போட்டுப்பேன். ஓகே, இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா ஹேரோடைய அந்த உள்ள வேரெல்லாம் போகணும். இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சைனா கொண்டை போட்டுக்கலாம். என் ஹஸ்பண்ட் எப்போ இதை சைனா கொண்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொண்டை போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 15 நிமிஷம் உங்களுடைய டைம் பொறுத்து. எனக்கு நிறைய வேலை இருக்குது வீட்டில். கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம இன்றைக்கி குளிக்க போகிறோம். ஸோ இப்போ போய் நம்ம க்ளீனிங் ஒர்க்கை பார்க்கலாம். இங்கே பாருங்கள் என் வீடு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இங்கே பாருங்கள் எல்லாம் அப்படி போட்டதுபடியே இருக்குது. என் வீட்டுமா படுத்திருக்கான். ஸோ நம்ம வந்து சடன்னு க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது பார்க்கலாம். இன்றைக்கி மீட்டிங் வேறு இருக்குது. ஒரு 10:30 வந்து மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வெளியே போகிறேன்னா எல்லாம் வந்து வெளியில் இருந்தே மீட்டிங், ஜூம் மீட்டிங் தான். ஸோ வந்து வெளியில் இருந்துகிட்டே மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுனான்னு தெரியல. இன்றைக்கி உள்ள பிளான் என்னன்னு எனக்கே தெரியல. ஸ்டெப் பை பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் போட போகிறோம். எதுக்கும் நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம். சரி, அது வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷமாவது அதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஹேர் பாத் எடுக்க போகிறனால இப்போ ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு ஃபேஸ் மாஸ்க்கும் கூட போட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதுக்காக நான் வந்து இப்போ பாருங்கள் ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி பண்ணிட்டேன். வேறு சூப்பராக இருக்குது. ஃபேஸ் மாஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓ, தெரியுதா இல்லை தெரியலையா? இதை வந்து நம்ம இப்போ வந்து நான் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில். இது நல்லா க்ளோ கிடைக்கும் உங்களுக்கு ஃபேஸ்க்கு. நம்ம கை வச்சே போட்டுக்கலாம்ல. இந்த ஸ்பூன் எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது நமக்கு. கையை நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கலாம். இது ஆயில் இருக்கிறது அதை துடைக்கும். இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகுது பார்த்திங்களா. அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து அப்படியே எடுத்துரும். இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப கன்றாவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபேஸ் மாஸ்க் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. செம்ம ரிசல்ட்டு, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக மஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேஸில் ஃபுல்லாக வந்து இந்த மாஸ்க் அப்ளை பண்ணியாச்சு. நல்லா காயணும்.
காயிற வரைக்கும் டைம் கொடுக்கலாம். தான் நம்ம வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தூக்கலாம், துடைக்கலாம், இல்லை துணி மடைக்கலாம். ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷம்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பார்க்குறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ பொறுத்துக்கோங்க. நேற்றுக்கு போட்ட ஐலைனரெல்லாம் அப்படியே இருக்குது, ரிமூவ் பண்ணவே இல்லை நான். ஸோ இது நல்லா காயட்டும். இதில் என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸை பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது. சரி, ரொம்ப நேரம் உங்களுக்கு காமிக்கல. நம்ம வந்து வேலை பார்த்துட்டு க்ளீன் பண்ணும்போது காமிக்கல, இந்த ரிமூவ் பண்ணும்போது காமிக்கல. ரெண்டாவது அது வரைக்கும் பயப்படாதீங்க யாரும், நானே தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் போட்டு அந்த மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக காயலை, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு எனக்கு. நான் ஒரு 20 மினிட்ஸில் காயும்னு நினச்சேன், பட் 20 மினிட்ஸ்லேயும் காயலை. நம்ம இதை வந்து மெதுவாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் காயலை. ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் க்ளோயிங் கொடுத்துருக்கு. பார்த்தா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு க்ளோயிங் கொடுத்துருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம இதை வந்து வீக்லி 2 டைம்ஸாவது நம்ம வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கணும். முடிச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம போட போகிற ட்ரெஸ் இது தான். டாப்பும் தெரியுதா? ஓகே, நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம குளிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். நான் காமிச்சேன்லாம், ஐயோ தெரிய மாட்டேங்குது. 1 செகண்ட், என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து காமிக்கிறேன். காமிங்க என்னுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். ஓகே, நம்ம இப்போ ரெடி ஆகிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து குளிச்சாச்சு, ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் பாருங்கள், ஃபேஸ்க்குள்ள மாஸ்க் எல்லாம் போட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது ஸ்கின்னு. இப்போ நம்ம வந்து ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டரெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து முடிக்கு வந்து அயனிங் பண்ணுறோம். நான் எப்போவாவது அயனிங் பண்ணுவேன், ரெகுலராக அயனிங் பண்ண மாட்டேன். ஏன்னா ஹேருக்கு ப்ராப்ளம். அதே ஹீட் ப்ரொடெக்டர் போட்டுட்டு தான் அயனிங் பண்ணுறது. என்னடா வீடியோவில் ஒரு சைடாக வாய்ஸ் போகுது, பேசுகிற மாதிரி இருக்குது, வாய்ஸ் தனியாக கேட்குது அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா வீடியோ ஆன் பண்ணி விட்டுட்டு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஏன்னா ஜூம் மீட்டிங் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஸோ வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை, வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து தனித்தனியாக ஒரு பார்ட்டிஷனாக பிரித்து வந்து ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அயனிங் பண்ணிக்கலாம். என் முடிக்கெல்லாம் அயனிங் பண்ணுறது வேஸ்டிங்காக கொஞ்சம் காற்றுல வெளியில் போனாலே போதும், திரும்பவும் வந்து களி ஆகிடும். ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதை விட இதே மாதிரி அர்ஜென்ட்டுக்கு அயனிங் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் ஹேருக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். இப்போ பாருங்கள், அந்த சைடும் இந்த சைடு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு இருக்க முடியோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அயனிங் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ நம்ம வந்து அயனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து ரெடி ஆகிடலாம். மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு. கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய மேக்கப் பேக்கு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். என்னுடைய மாய்ஸ்சரைசர் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்படியே செட்டுலேருந்து மேக்கப்பை முடிச்சிடலாம். நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஏன்னா டைம் ஆகுது எனக்கு. ஸோ நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு வேணும்னா கெட் ரெடி வித் மீ நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேக்கப் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், நான் இப்போ ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ வெளியில் கிளம்ப போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விளாக்ஸ் எல்லாம் எடுக்கிறது ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட், லாஸ்ட் அவுட்ஃபிட். லாங் போய் காமிச்சிக்கிறேன் எப்படி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். பாய், டைம் ஆகுது. இவரெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுக்கு, போகிற வழியில் தான் சின்னதாக ஒரு வேலைன்னு சொல்லிட்டு என்னை ரோட்டில் நின்று வீடியோ எடுக்க வச்சுட்டு அவர் வேலை பார்க்க போயிட்டாரு. சரி வரட்டும், அவர் பார்க்கலாம். நம்ம இப்போ பேங்குக்கு வந்தாச்சு. உள்ளே போய் நம்ம அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம்.
அப்படியே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை முடிஞ்சுது, கொஞ்சம் வேலை முடியலை. சரி எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு ஸ்நாக்ஸ் வீட்டில் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின்ஸில் தான் வந்திருந்தோம். நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கரிப்பட்டி உண்ணியப்பம் இருந்துச்சு. எனக்கு வந்து உண்ணியப்பம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கருப்பட்டி உண்ணியப்பம்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னேன். வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு ஒரு கேக்கும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபிஷ் வந்து நம்ம மேடமே வந்து எல்லாமே வந்து மசாலாலாம் பரட்டி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஃபிஷ் போடணும்? ஒரு 2 ஃபிஷ் போடலாம். செம்ம பசியாக இருக்குது. ஸோ 2 ஃபிஷ் வந்து போட்டலாம். எனக்கு நம்ம 2 ஃபிஷ் வந்து போட்டாச்சு. மீன் குழம்பு இருக்குது. பாருங்கள் மீன் குழம்பு, மீன் குழம்பு இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை மத்தியானம் சாப்பிட போகிறேன். இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 3:30 ஆச்சு. ஸோ நம்ம வந்து நீ சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன வேலையோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா டயர்ட் ஆயாச்சு. ஸோ வந்து நம்ம இது வந்து கேக் பக்கத்தில் இருக்குங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே, இது நம்ம சாப்பிட போகலாம். சாப்பிட்டுட்டு அடுத்த விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி போன வேலையெல்லாம் என்னாச்சுன்னு கேட்டால் எதுவுமே சரியாக நடக்கலைன்னு தான் சொல்லலாம். நிறைய வேலை வந்து நினச்சிட்டு போனோம். பட் எதுவுமே வந்து இன்றைக்கி ப்ராப்பராக நடக்கலை. 1 செகண்ட் கை வாஷ் பண்ணிட்டு வரேன். எந்த வேலையுமே சரியாக நடக்கலைன்னு தான் சொல்லணும். பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம். லூசு மாதிரி வீடியோ ஆன் பண்ணாமலே இப்படி பேசிகிட்டு இருந்திருக்கேன். சாப்பாடு எடுத்திருக்கேன். இப்போ மீன் குழம்பு ஊற்றிட்டு இருந்தேன். எனக்கு வந்து குழம்புல போட்டு மீன் சாப்பிட மாட்டேன். இந்த கிரேவி மட்டும் தான் எடுப்பேன். ஸோ அந்த கிரேவி மட்டும் நல்லா சூடாக மீன் குழம்பு, நல்லா சூடாக மீன் குழம்பு. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அது ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். செம்ம பசி. ஏன்னா டைம் ஓவர் ஆகிடுச்சு. மணி 4 ஆக போகுது. அதனால் செம்ம பசியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு தான் அடுத்து எந்த வேலையுமே. சாப்பிட்டுட்டு சாயங்காலம் கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கலான்னு யோசிக்கிறேன். மேக்கப் பாருங்கள், காலையில் போட்ட மேக்கப் அப்படியே இருக்குது. எந்த இதுவுமே ஆகவே இல்லை. ஸோ வெயில் எல்லாம் போயிட்டு வந்து செம்ம வெயில் இன்றைக்கி சேலத்தில். நேற்றுக்கெல்லாம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சில்லாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் காலையிலலாம் அயனிங் பண்ணிட்டு போனதுக்கு முடிய பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வந்ததுமே 2 பேரும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஏன் செல்ல குட்டீஸு 2 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஹஸ்ஸுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு எனக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி புலாவ் பண்ணியிருந்தேன். பையனுக்கும் ஹஸ்ஸுக்கும் புலாவ். எனக்கு புலாவ் பிடிக்காது. மை ஃபேவரட் ஒன்லி மீன் குழம்பு. நல்லா மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு. வாங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிட்லாம். பசிக்குது. சாப்பிட உட்காந்துட்டேன். பாருங்க நல்ல சூடு, நல்ல விஷப்பொருள் கழிச்சிட்டு நோക്കാം. நல்ல மீன் குழம்பும் மீன் வச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். எவ்வளோ நேரம் ஓடிட்டு வந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள் டைம் வந்து 4 o'clock ஆகுது. சாரி, கிளாக் இல்லை, மணி 4 மணி ஆகுது. இப்போ தான் சாப்பிட போகிறோம். சரி சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து மாடிக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் நேரம் இந்த வீட்டுக்குட்டியெல்லாம் வந்து இது பாருங்கள் விளையாட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் நேரம் இருக்கலாம். எனக்கு கீழே இருந்தவங்க நல்லா தூக்கம் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கீழே போய் அடுத்து சமைக்கிற வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி டிஃபனுக்கு என்ன பண்ணலாம்? சப்பாத்தி பண்ணவா? ஏதோ ஒன்று பண்ண சொல்கிறது. சரி ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். அவங்கெல்லாம் விளையாடிட்டுருக்காங்க. மாடியில் சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த பக்கம் வீடு வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம்லாம் நின்று வேப்ப மரம்லாம் கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. ஒரு வேப்ப மரம் நினச்சி அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கெல்லாம் தொட்டு வீடுகள் வந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கம் வீடு வந்தாச்சு. அந்த ஒரு வீடு வந்து இப்போ இருக்குது. ஒரு ஃப்ளாட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாட் எல்லாமே வந்து ஆள் இருக்குது. யூரின் போகிறான். அவங்க சரி பாத்ரூம் ஏதாவது போட்டுன்னு சொல்லி தான் மேலே கூட்டிகிட்டு வந்தேன். சரி நீ போய் டிஃபன் எல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போய் டிஃபன் பண்ணலாம்.
லைவ் எல்லாம் முடிச்சாச்சு. லைவ் முடிச்சுட்டு லாஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் கட்டிங்கோட இன்னைக்கு டேயை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இந்த கேக் எதுக்குன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்ட போது நம்ம ஜித்துக்குட்டி வந்ததுக்காக கேட்காம, ஆனால் ஜித்துக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அந்த கேக்கு கிடைக்காம அவன் அல்லோல பட்டுட்டு இருக்கான். கேட்குறான், ஜித்துமா கேக் வேணுமா, ஜித்துமா கேக் வேணுமா. ஓகே, அப்போ இதோட நம்ம லைவை முடிச்சு என்ன இவ்வளோ நாள் லைவ் பேசிட்டு வந்தனால லைவ்னு வந்துருச்சு. சரி, இந்த வீடியோவை இன்னைக்கு டே இன் லைஃப் வந்து இதோட முடிஞ்சாச்சு. இந்த கேக்கோட இன்னைக்கு முடிச்சிடலாம். பாய், இன்னொரு vlogல பார்க்கலாம்.